மீடியாவில் இருக்கிறப்போ சும்மா வந்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. நான் ஒரு டைமில் நான் மீடியா விட்டு வெளியில் போகிறேன்னா, ஓ இவங்களா, இவங்களை எனக்கு நல்லா தெரியுன்ற அளவுக்கு ஒரு நேம் செட் பண்ணிட்டு போகணும். ஏதோ பண்ணோம், ஓகே முடிஞ்சிருச்சு, அடுத்து போகலாம் அப்படின்ற மாதிரி கிடையாது. எனக்கு இப்பயும் நிறைய பேர் வந்துட்டு நீ ஏன் நெகட்டிவ் பண்ணுற, பாசிட்டிவ் கேரக்டர் பண்ண வீட்டில் அம்மாவும் சொல்லுவாங்க. எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது துஷிதா, உன்னை எல்லாருமே திட்டுறப்போ எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது, எல்லாரும் உன்னை சாபம் விடுறாங்க, எனக்கு பயமாக இருக்குன்னு நல்லா சொல்லுவாங்க. எனக்கு யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எவ்வளோ தப்பாக பேசினாலும் பரவாயில்ல, பட் அம்மா இல்லை இல்லை என் பொண்ணுக்கு பிடிச்சதை அவள் சந்தோஷமாக பண்ணணும். அப்பா இல்லைன்ற ஒரு குறை அவள் எங்கேயுமே ஃபேஸ் பண்ணிடக்கூடாது. ஒருவேளை அவங்க அப்பா இருந்தாருன்னா கண்டிப்பாக அவளுக்கு பிடிச்சதை பண்ண விட்டுருப்பாங்க. யூஸ்வலாக மீடியாக்குள்ளே போனால் எப்படி ஒரு பொண்ணை ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னு தெரியும்ல. அண்ட் நம்ம விஷயம் என்ன பண்ணாலுமே பீப்புள் நம்மளை ஜட்ஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அது நம்ம நல்லதாகவே சில விஷயம் பண்ணாலுமே அது 4 பேர் கண்ணுக்கு தப்பாகவே போய் சேரும். டைம் சிங்கிளாக இருக்கிறப்போ ஐயோ என்னடா ஓகே இவங்களும் எப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் செருப்படி வாங்கி நம்மளுக்கு புத்தி வந்ததை விட கூட இருக்கிறவங்க சொல்கிறது புலம்புறதை கேட்டு புத்தி வந்தது அதிக விஷயமா இருக்கும். டேலண்ட் இல்லாத ஆட்களை சும்மாவே நம்ம தேவையில்லாம வளர்த்து விடுவோம். நம்மளே வளர்த்து விட்டு நம்மளே அவங்களை ஸ்க்ரோல் பண்ணுவோம், நம்மளே அவங்களை திட்டுவோம். 3 years பேக் இந்த அளவுக்கு சோஷியல் மீடியா அவ்வளோ கிடையாது. அப்போ நாங்களாம் ஆடிஷன்ஸ் அட்டென்ட் பண்ணுவோம், நாளாவே ஏறி இறங்குவோம், ரிஜெக்ஷன்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு ஸ்டெப் நாங்கள் எடுத்து வச்சுட்டு வந்தோம். பட் இப்போ அப்படி இல்லை. சும்மா ரேண்டமாக ஒரு வீடியோஸ் போட்டு ஒரு மில்லியன் வியூஸ் வாங்கி ஒரு ஃபாலோவர்ஸ் வாங்கி அதை வச்சு ஜட்ஜ் பண்ணி பேஸ் பண்ணி ஒரு ஈஸியாக ஒரு பீப்புளை பிக் பண்ணிட்டு போயிடுறாங்க. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. VVD, 80 years of legacy in consumer goods. அண்ட் நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் காத்துட்டு இருக்கேங்கிறப்போ உங்களோட எண்ட் கோல் என்னவா இருக்குது? ஏன்னா ஆக்டிங் நம்ம பண்ணுறோம், சீரியல்குள்ளே என்டர் ஆகிட்டோம், பட் ஸ்டில் நமக்கு வேற ஒரு எண்ட் கோல் இருக்குல்ல. நான் இதை பண்ணிட்டா நான் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பேன், திஸ் வாட் ஐ வாண்ட் டு டூ இன் மை லைஃப்னு ஒன்று இருக்கும்ல. ஐ வாண்ட் டு பிகம் அன் IAS ஆஃபீஸர் இன் மை லைஃப். ஆமாம், ஆக்சுவலி நான் கொஞ்சம் நல்லா படிக்கிற பொண்ணு, பட் ஐ எம் அ சிங்கிள் பேரண்ட் சைல்டு. ஸோ எனக்கு மீடியாவில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சப்போ ஓகே எனக்கு இதில் இன்கம் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றதுனால ஐ வாண்ட் டு செட்டில் மை திங்ஸ். அம்மா இப்போ நீ போய் படி, நான் பார்த்துக்கிறேன், எக்ஸ்பென்சஸ்லாம் நான் பார்த்துக்கிறேன், நோ இஷ்யூஸ், ஐ கேன் மேனேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவங்க ஏஜுக்கு நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க, சின்ன வயசுலேருந்து என்னை வளர்க்குறது செய்கிறது எல்லாமே. ஓகே அவங்க ஏஜுக்கு அப்படி யோசிக்கிறப்போ இப்போ என்னால் சம்பாதிக்க முடிகிற நிலைமையில நான் இருக்கேன். அப்போ ஏஜுக்கு இன்னமும் எனக்கு அவங்கள கஷ்டப்படுத்த எனக்கு மைண்டு கிடையாது. அதனால ஸோ ஐ வாண்ட் டு கெட் செட்டில். அண்ட் ஆல்சோ எனக்கு மீடியாவில் இருக்கிறப்போ சும்மா வந்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. நான் ஒரு டைமில் நான் மீடியா விட்டு வெளியில் போகிறேன்னா, ஓ இவங்களா, இவங்களை எனக்கு நல்லா தெரியுன்ற அளவுக்கு ஒரு நேம் செட் பண்ணிட்டு போகணும். ஏதோ பண்ணோம், ஓகே முடிஞ்சிருச்சு, அடுத்து போகலாம் அப்படின்ற மாதிரி கிடையாது. எனக்கு அந்த ஒரு நேம் வாங்கணும். எனக்கு இப்பயும் நிறைய பேர் வந்துட்டு நீ ஏன் நெகட்டிவ் பண்ணுற, பாசிட்டிவ் கேரக்டர் பண்ண வீட்டில் அம்மாவும் சொல்லுவாங்க. எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது துஷிதா, உன்னை எல்லாருமே திட்டுறப்போ எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது, எல்லாரும் உன்னை சாபம் விடுறாங்க, எனக்கு பயமாக இருக்குன்னு நல்லா சொல்லுவாங்க. எனக்கு யூஸ்வலாக நெகட்டிவ் கேரக்டரை சபிப்பாங்க இல்லையா, முன்னாடி வந்தாலே அவங்க கெட்ட விஷயமா அந்த மாதிரி எல்லாம் பயப்படுவாங்க. பட் எனக்கு என்னன்னா என்னோட ஜேர்னி நெகட்டிவாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நெகட்டிவ்ல வந்துட்டு கிரேசி தங்கவேலுன்ற ஒரு ஐடென்டிட்டி நான் பதிக்காமல் நான் டக்குன்னு பாசிட்டிவ்க்கு எனக்கு தாவறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. ஸோ அது எனக்கு பாசிட்டிவ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. லைக் எனக்கு பாசிட்டிவ் லீடாக பண்ணணும், எனக்கும் நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் மக்கள்கிட்ட இருந்து பாசிட்டிவ் வேல் எனக்கு வேணும்னு ஆசை இருக்குது. பட் அட் த சேம் டைம் பேரலாம் ஓகே நான் நெகட்டிவாக தான் ஸ்டார்ட் பண்ணேன், எனக்கு அப்படியே நான் விட்டுட்டு போகக்கூடாது, நான் நெகட்டிவ்ல ஜெயிக்கணும், ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் பாசிட்டிவ் போகணும். அதேமாதிரி மீடியாவில் கிரேசி தங்கவேல நான் ஜெயிக்கணும், ஜெயிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக எல்லா கமிட்மெண்ட் செட்டில் ஆனதுக்கப்புறம் அம்மாவை நான் சந்தோஷமா உட்கார வச்சதுக்கப்புறம் படிப்பேன் நான். எஸ், அந்த படிப்புங்கிற விஷயத்த நீங்க அதல்ல நான் ஏஜ் நான் ஆகிறேனோ இல்லையோ, பட் கண்டிப்பா என்னோட எஃபர்ட்ஸ் கம்ப்ளீட்டா போடுவேன், நான் படிப்பேன். 32 years வரைக்கும் டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால we wish நீங்க ஆசைப்படுறதெல்லாம் சீக்கிரமா நிறைவேறணும்னு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பீயிங் அ சிங்கிள் பேரண்ட் சைல்டு, இட்ஸ் ஹார்ட். நம்ம ஒரு மீடியாக்குள்ள வந்துட்டோம்னா அம்மாவோட சப்போர்ட் ரொம்பவே நமக்கு வேணும் கண்டிப்பா. ஏன்னா வீட்டில் அம்மா சொல்றாங்களோ இல்லையோ,
நம்ம ஃபேமிலி சர்க்கிளோ இல்லை சொசைட்டியோ ஒரு விஷயம் சொல்லிவிடு ஏன் அனுப்புன அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்கல்ல. இல்லைன்னா நம்மளே வந்து வேற மாதிரி வீட்டில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இது வேண்டாம், இந்த இண்டஸ்ட்ரி வேண்டாம் தான் முதல்ல வந்து எந்த விமனாக இருந்தாலும் வந்து சொல்லுவாங்க. அப்படி நடந்த விஷயங்கள் அம்மா எப்படி ஃபேஸ் பண்ணாங்க, அது நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? அம்மா நான் எப்படி ஃபேஸ் பண்ணன்றதை தாண்டி எனக்கு முன்னாடி ஷீல்டு மாதிரி எங்கள் அம்மா இருக்காங்க. ஸோ அம்மா ஸ்ட்ராங்காக தைரியமாக இல்லைன்னா கண்டிப்பாக நான் ஒன்றுமே கிடையாது. எனக்கு இந்த உலகத்துலேயே எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் அம்மா மட்டும்தான். எனக்கு உலகமே என்னை தப்பாக பேசினாலும் எங்கள் அம்மா என்னை நம்பினா மட்டும் போதும்னு நினைக்கிற ஆள் நான். ஸோ எனக்கு அதை நான் சொன்னேன் இல்லையா, ஐ வாண்ட் டு பிகம் அன் ஐஏஎஸ் ஆஃபீஸர். எனக்கு காலேஜ் வரைக்குமே எனக்கு ஸ்டடீஸ் தான், நான் படிக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி இதெல்லாம் நான் பர்சியூ பண்ணுறப்போ அம்மா டிடன்ட் ஸ்டாப் மீ. ஓகே உனக்கு இது பிடிச்சிருக்கா நீ பண்ணு. எனக்கு என்னோட லைஃப்பில் எனக்கு இந்த மாதிரி சான்சஸ் கிடைக்கல, எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் எனக்கு கிடைக்கல. அதே ஒரு தப்பை நான் உங்கள் லைஃப்லையும் பண்ணிடக்கூடாது. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எவ்வளோ தப்பாக பேசினாலும் பரவாயில்ல. அண்ட் ரிலேட்டிவ் சைட்லலாம் சொல்லுவாங்க, பொண்ணுக்கு இந்த ஏஜ் ஆகிடுச்சு, மேரேஜ் பண்ணி வச்சுருங்க, இதுக்கு இன்னொன்று இவ்வளோ அவளுக்காக பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்க, கடமை முடிச்சிரு செஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அம்மா இல்லை, என் பொண்ணுக்கு பிடிச்சதை அவள் சந்தோஷமாக பண்ணணும். அப்பா இல்லைன்ற ஒரு குறை அவள் எங்கேயுமே ஃபேஸ் பண்ணிடக்கூடாது. ஒருவேளை அவங்க அப்பா இருந்தாருன்னா கண்டிப்பாக அவளுக்கு பிடிச்சதை பண்ண விட்டுருப்பாங்க. ஸோ அம்மா தான். அண்ட் அம்மா எல்லாமே ஃபேஸ் பண்ணலன்னா, அண்ட் யூஸ்வலாக மீடியாக்குள்ளே போனால் எப்படி ஒரு பொண்ணை ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னு தெரியும்ல. பட் எங்கள் அம்மா என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியும், எனக்கு தெரியாதா, அந்த ஒரு நம்பிக்கை தான். ஓகே யார் நம்மளை பற்றி என்ன பேசினா என்ன, தட் இஸ் கீப் ஆன் பி கோயிங். ஸோ யா. அண்ட் லைஃப் பிஃபோர் டெலிவிஷன் அண்ட் ஆஃப்டர் டெலிவிஷன் எப்படி இருக்குது? இந்த சேஞ்சஸ் ஒன்று இருக்கும்ல, எக்கனாமிக்கலாகவும் நமக்கு ஒரு சேஞ்ச் இருக்கும், நம்ம லைஃப்லேயுமே நம்மளோட சரௌண்டிங் பீப்புள் எல்லாத்துலேயுமே சேஞ்சஸ் இருக்கும். இந்த சேஞ்சஸ் எப்படி இருக்குது? பிஃபோர் மீடியா வந்துட்டு ப்ரைவசி இருக்கும், ஆஃப்டர் மீடியா நம்மக்கிட்ட ப்ரைவசி இருக்காது. அண்ட் நம்ம விஷயம் என்ன பண்ணாலுமே பீப்புள் நம்மளை ஜட்ஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அது நம்ம நல்லதாகவே சில விஷயம் பண்ணாலுமே அது 4 பேர் கண்ணுக்கு தப்பாகவே போய் சேரும். அந்த இடத்துல நம்மளை ஜட்ஜ் பண்ணுறப்போ நம்ம ஸ்ட்ராங்காக இல்லைன்னா ஈஸியாக நம்மளை உடச்சிட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அண்ட் இந்த ஒரு போல்ட்னஸ் வந்து எனக்கு எங்கள் அம்மா கிட்டே இருந்து வந்துச்சு. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அப்பா இல்லாமல் அவங்க ஒரு சிங்கிள் விமனாக எவ்வளோ நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இப்போ ஒரு விமன் தனியாக இருந்தாங்கன்னா என்னென்ன டாக்ஸ் எல்லாம் இருக்குமோ, எப்படியெல்லாம் பேசுவாங்களோ எல்லாமே அவங்க ஃபேஸ் பண்ணுறப்போ நான் கூட இருந்து எங்கள் அம்மா அதை எப்படி ஓவர் கம் பண்ணியிருக்காங்கன்றத நான் பார்த்துருக்கேன். அந்த ஒரு விஷயத்தை நான் பார்த்ததுனால எனக்கு மீடியாக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன 4 பேர் ஏதாச்சும் பேசினாலுமே என் ப்ரைவசி அது பாதிக்கப்பட்டாலுமே எனக்கு அதை பெருசாக அஃபெக்ட் பண்ணலை. நம்ம தப்பு பண்ணாதானே ஒரு விஷயத்த நினச்சி பயப்படணும், தூக்கி போட்டு போயிட்டுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மென்டாலிட்டி எனக்கு இருக்கும். ப்ரைவசி மட்டும்தான் இருக்காது. அண்ட் ப்ரைவசி தாண்டி நிறைய லவ் அண்ட் சப்போர்ட். எனக்கு இப்போ வெளியிலலாம் போகிறோன்னா, நான் தனியாகவே வீட்டில் இருந்து வளர்ந்த பொண்ணு. எனக்கு 4 பேர்கிட்ட நல்லா பேச பிடிக்கும், ஜாலியாக விளையாட பிடிக்கும், ஒரு அன்பாக பேச பிடிக்கும். அப்போது இப்போ நான் மீடியா வந்ததுக்கப்புறம் நான் வெளியில் போகும்போது 4 பேர் நம்மளை பார்த்து நீங்கள் ரஞ்சிதா தானே, நீங்கள் வெண்ணிலா தானே, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அன்பாக பேசுகிறப்போ எனக்கு அந்த அன்பு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது எனக்கு மீடியா தான் கொடுத்துச்சு. நெகட்டிவ்ஸ் எல்லாமே தாண்டி எனக்கு இந்த ஒரு பாசம். அவங்க எல்லாம் எப்படின்னா தேர்ட் பர்சன் மாதிரி நம்மளை ட்ரீட் பண்ண மாட்டாங்க. நம்ம பொண்ணு ஐயோ நீங்கள் வாங்க, இங்கே வாங்க, இந்த வீட்டுக்கு வாங்க, அப்படி வாங்கன்னு சொல்லிட்டு ஊருக்கெல்லாம் நம்ம இன்னும் கிராமத்துக்கெல்லாம் போச்சுன்னா அங்கே இன்னும் நிறைய கிராம மக்கள் ரொம்ப சீரியல்ஸ் பார்ப்பாங்க. அவங்க எல்லாருமே அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி நம்மளை ட்ரீட் பண்ணுவாங்க. அது மீடியா தான் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. எனக்கு மட்டும் இல்லை, எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே அது மீடியா தான் கொடுக்குது. ஸோ இட்ஸ் அ வெரி பிக் திங். நீங்கள் சொல்கிறப்ப வந்து அம்மா பண்ண விஷயங்கள் தான் எனக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துச்சுன்னு சொன்னீங்கல்ல. நம்ம சில விஷயங்கள் தான் நமக்கு த்ரூ அவுட் லைஃப் வந்து ஒரு லெசன் மாதிரி இருக்கும், சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயம் நீ வாழ்க்கையில் கண்டிப்பாக லைஃப் லாங் நீ வச்சுக்கிட்டே இருக்கணும், இதை நீ பண்ணியே ஆகணும், அப்படி எதனா இருக்கா அம்மா சொல்லி கொடுத்த விஷயங்கள்? அம்மா எப்போவுமே ஆல்வேஸ் பி கைண்ட், எல்லாருக்குமே மரியாதை கொடு, யாரையுமே மேலே கீழேன்னு சொல்லி ட்ரீட் பண்ணாத, எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல். அம்மா எப்போவுமே வந்துட்டு என்கிட்ட இருக்க பாசிட்டிவிட்டி சொல்கிறத விட நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் உங்ககிட்ட என்ன இருக்குது நெகட்டிவ் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அம்மாவுக்கு எப்போவுமே ஷி ஆல்வேஸ் வாண்ட் மீ டு திங்க் நீ எப்போவுமே மற்றவங்களோட அதிகம் நினச்சிடக்கூடவே கூடாது, நீ எப்பவுமே எல்லாரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும், எல்லாருக்கிட்டையும் பாசமாக இரு, அன்பாக இரு, கைண்டாக இரு அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் யாரை பார்த்தாலுமே சாப்பிட்டியான்னு கேளு, எல்லாருக்கும் ஏதாச்சும் சாப்பாடு இல்லைன்னா சாப்பாடு வாங்கி கொடு, இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம். சிரிச்சுட்டே ஜாலியாக இரு, எப்பவுமே சிரிச்சுட்டே இரு, யாருக்கிட்டையுமே ரூடாக பிஹேவ் பண்ணவே கூடாது. இப்போ நீ இந்த ஸ்டேஜில் இருக்க, நாளைக்கு இன்னும் நீ பெரிய ஸ்டேஜுக்கு போனாலுமே நீ எங்கேயுமே வந்துட்டு அந்த ஒரு சீனியாரிட்டி அந்த ரஃப் அண்ட் டஃப் எல்லாம் காமிக்கக்கூடாது. காமிச்சிட்டேன்னா அடுத்த நிமிஷம் வந்து வில் கோ டவுன். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் சொல்லி கொடுப்பாங்க. அதை நான் இன்னும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். யா மதர் இஸ் a huge support system. My role model, yeah. My role model. Yes. And being in this industry, எல்லாருக்குமே எல்லாமே ஈஸியாக கிடச்சிடாது.
எல்லாமே டஃப்பாக இருக்கும். இதில் கோப் பண்ணுறது, இதில் சஸ்டெயின் ஆகி நிற்கிறது தான் டஃப்பாக இருக்கும். சீரியலில் இந்த விஷயங்கள் ரொம்ப டஃப்பாக இருக்குது, இல்லைன்னா இதை ஃபேஸ் பண்ணுறது தான் இருக்கிறதுலே கஷ்டம்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? பீப்பிள் ஆல்வேஸ் பீப்பிள் த திங் இஸ், நம்மள மீடியா பொறுத்தவரை மீடியான்னு இல்லை, யூஸ்வலாகவே இப்போ நம்ம யாரை நம்புறதுன்னே தெரியாமல் இருக்கும்ல. சில பேர் நல்லாவே பேசுவாங்க, பட் அவங்க நம்மளை பேக் ஸ்டெப் பண்ணுவாங்க. சில பேர் ரூடாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ஆக்சுவலி வந்துட்டு அவங்க நம்மளுக்கு குட்டான பர்சனாக தான் இருப்பாங்க. ஸோ மீடியான்னு இல்லை, பொதுவாகவே பீப்பிள். நம்ம எங்கே போனாலும் வி ஹாவ் டு பி கேர்ஃபுல், அவ்வளோதான். And when it comes to relationship, which is hard, I don't know whether you have been through a relationship or not. I had a relationship. Okay. So அதுலேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுப்போம். அண்ட் இப்போ current generation, they have a relationship terminologies, so many terminologies. I hate. I don't agree with those things. பட் இந்த ரிலேஷன்ஷிப்பை இப்போ ஹோல்ட் பண்ணுறதா இருக்கிறதுலே ரொம்ப டஃபஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே ஈஸியாக ஒரு விஷயம் பார்க்குறோம், இல்லைன்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குள்ள ஏதோ ஸ்னாப் பண்ணுற மாதிரி ஒரு செப்பரேஷனுக்கு வந்துடுறாங்கல்ல. இதை பார்க்குறப்ப வந்து நிறைய பேருக்கு பயமே வந்துடும், ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகணுமா இல்லை கல்யாணம் பண்ணிக்கணுமாங்கிற மாதிரி. வாட் இஸ் யூர் டேக் ஆன் இட்? ஆக்சுவலி என்னன்னா, முன்னாடியெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. அதனால் இப்போ நிறைய டெக்னாலஜிஸ் நிறைய அட்வான்ஸ்டாக வளர்ந்துருக்கு. ஸோ இதை ட்ரை பண்ணணும், அதை ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய ஆசை வளர்றப்போ, அப்போது மேல் அண்ட் ஃபீமேல்குள்ளே டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ், லைக் ஒரு பார்ட்னர்ஸ்குள்ளே டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் வந்து அதனால பிரிஞ்சு போகிறாங்க. ஓகே, ஃபேமிலி இல்லைனா என்ன, ஐ கேன் கோ வித் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் முன்னாடி ஆப்ஷன்ஸ் எதுவுமே கிடையவே கிடையாது. ஃபேமிலி கெரியர்னால் இது மட்டும் தான், நீ வேலைக்கு போறியா வரையா, நெக்ஸ்ட் ஃபேமிலி இருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நிறைய வாழ்ந்துட்டு போனாங்க. பட் இப்போ எல்லாம் அது இல்லை. ஓ, நான் ஏதாச்சும் இப்போ ஒரு விஷயம் கேட்குறேன், நீ அதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணலையா, சரி சப்போர்ட் பண்ணலாம், போ, லைக் நம்ம பிரிஞ்சிடலாம், நான் இதை பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே, கெரியருக்கு சப்போர்ட் பண்ணலன்னா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு மென்டல் ஹெல்த்துக்கு குட்டாக இல்லைன்னா நீங்கள் யூ கேன் டேக் அ கால். பட் அதை தாண்டி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் சில அட்ஜஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக தேவை தான். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். சில குட் சாக்ரிஃபைசஸ் ஆர் மஸ்ட் நம்மளுக்கு. ஏன்னா இப்போ நான் ஒரு பர்சன் கூட கமிட் ஆகுறேன் அப்படின்னா, நான் என்னை பற்றி மட்டுமே அந்த இடத்துல செல்ஃபிஷாக யோசிக்கக்கூடாது, அந்த பர்சனோட ஒப்பீனியன்ஸுமே சேர்த்து யோசிக்கணும். பெர்மிஷன் கேட்க வேண்டாம், ஆனால் இதை பண்ணி நீ சொன்னால் மட்டும் தான் நான் பண்ணணும்னு இருக்கக்கூடாது. பட் ஒப்பீனியன்ஸ் வந்து கம்பல்சரி தேவை. ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு விஷயம் வந்துட்டு கலந்து பேசணும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும், கொஞ்சம் சாக்ரிஃபைசஸ் இருக்கணும், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இது எல்லாமே வந்துட்டு இது இப்படி ப்ராப்பராக யோசிக்க ஆரம்பித்தாலும் நிறைய ரிலேஷன்ஷிப் பிரியாது. பட் இப்போ அப்படி எதுவுமே யோசிக்கிறது இல்லை. எல்லாருமே வந்துட்டு நீ இருந்தால் என்ன, இல்லைனா எனக்கு இது இருக்குது, நான் அதை பார்த்துட்டு போயிடுறேன், இதை பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு 30 years வாழ்ந்தவங்களும் பிரிஞ்சு போயிடுறாங்க, 30 daysலேயுமே பிரிஞ்சு போயிடுறாங்க, 3 daysலேயுமே பிரிஞ்சு போயிடுறாங்க. இதெல்லாம் பார்க்குற சம்டைம்ஸ் சிங்கிளாக இருக்கிறப்போ, ஐயோ என்னடா, ஓகே இவங்களும் எப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனால் அவங்க புலம்புறதெல்லாம் கேட்குறப்போ தேங்க் காட் ஐம் சிங்கிள் அப்படின்ற அளவுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் செருப்படி வாங்கி நம்மளுக்கு புத்தி வந்ததை விட கூட இருக்கிறவங்க சொல்கிறத புலம்புறதை கேட்டு புத்தி வந்தது அதிக விஷயமா இருக்கும். அப்படிதான் எனக்கு அந்த மாதிரி. நான் ஃப்யூச்சரில் இப்போ நான் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகிறேன் அப்படின்னா நம்ம கலந்து பேசுவோம்ல, அதே மாதிரி இப்போ தான் இந்த டேட்டிங் வந்துச்சு, இந்த சிச்சுவேஷன்ஷிப், ஃப்ளர்ட்டிங் எல்லாமே வந்துச்சு. பட் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஒருத்தவங்களை பிடிச்சிருக்குன்னா ரெண்டு பேருமே பேசி ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே கோத்ரூ பண்ணுவாங்க. சேர்ந்து கோத்ரூ பண்ணதுக்கு அப்புறம் தான் நிறைய சாக்ரிஃபைசஸ் இருக்கும், நிறைய விட்டு கொடுத்து போயிருப்பாங்க. அதுதான் லாங் டர்மாக வந்திருக்கு. இப்போ அது இல்லை. பட் எனக்கு அந்த மாதிரி ஒரு 90s காலத்து ஒரு ரிலேஷன்ஷிப் தான் எனக்கு ஆசைப்படுறேன். பார்க்கலாம் என்ன எழுதி வச்சிருக்காருன்னு. அப்பார்ட் ஃப்ரம் ஆக்டிங், நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ஆக்டிவாக இருப்பீங்க. எஸ். அண்ட் சோஷியல் மீடியா வரப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆர் லைக் தெருக்கு தெரு அவ்வளோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. அண்ட் எல்லா ஆக்டர்ஸாக இருந்தாலுமே அவங்களும் ஒரு பார்ட் ஆஃப் இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருப்பாங்க ஒரு இடத்துல. ஸோ இன்ஃப்ளூயன்சர்னு வர்றப்போ வேறு சோஷியல் மீடியா ஒரு பக்கம் வந்து ஸ்கில்ஃபுல்லான பர்சனை வளர்த்து விடுற மாதிரி, இன்னொரு பக்கம் நெகட்டிவான பர்சனையும் வளர்த்து விடுதில்ல. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போது நம்ம சில பேரை கலாய்க்கிறோம்ல, சில பேர் கலாய்ச்சே நம்ம அவங்கள வளர்த்து விட்டுறோம். அவங்கள வளர்த்து விடுறதுக்கு அப்புறம் சில பேருக்கு என்ன ஆயிடுதுன்னா, ஓகே நம்ம வளர்ந்துட்டோன்ற ஒரு ஹெட் வெயிட் வந்துடுது. ஆனால் நம்ம தப்பான ஆட்களை வளர்த்து விடுறதே நம்ம தான். நம்ம அவங்கள சப்போர்ட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவங்கவுங்க இருக்கிற வேண்டிய இடத்துல இருந்திருப்பாங்க. இப்போ சோஷியல் மீடியா வந்துட்டு இட்ஸ் எ வெரி குட் பிளாட்ஃபார்ம். நிறைய டேலண்டான பீப்புளுக்கு எல்லாமே அது ரொம்பவே நல்ல பிளாட்ஃபார்ம். அதை அப்படியே யூஸ் பண்ணிட்டு நிறைய பேர் இப்போ வாழ்க்கையில் வந்துட்டு முன்னேறி வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் கரெக்டான பீப்புளாக இருப்பாங்க. பட் அட் த சேம் டைம் பேரலி வந்துட்டு கொஞ்சம்
டேலண்ட் இல்லாத ஆட்களை சும்மாவே நம்ம தேவையில்லாம வளர்த்து விடுவோம், நம்மளே வளர்த்து விட்டு நம்மளே அவங்களை ஸ்க்ரோல் பண்ணுவோம், நம்மளே அவங்கள திட்டுவோம். நம்ம அதெல்லாமே அன்வான்டான திங்ஸ். அது சும்மா அந்த பர்சனை மட்டுமே நம்ம ப்ளேம் பண்ண முடியாது, நம்ம கையிலுமே இருக்கு. நம்மளும் ஒரு பாயிண்ட்ல வந்து பார்த்து சிரிச்சிருப்போம், திரும்ப நம்மளே திட்டுவோம், நம்ம திரும்ப நம்மளே வந்து ஆஹா ஓஹோன்னு கை தட்டுவோம். அது ஈக்குவலி நம்ம கிட்ட தான் இருக்காது. அது ஆளுக்கு நம்ம பார்த்து ஓகே இவங்க ட்ரூலி டேலண்டடா, ஓகே வில் சப்போர்ட் தெம், இல்லையா நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போகணும். பட் அதை யாருமே நம்ம பண்றது இல்லை. ஸ்க்ரோல் பண்ணி திட்டிட்டு நம்மளே வளர்த்து விட்டு அதை திரும்ப டவுன் பண்ணிட்டு அது அண்ட் ஆல் இந்த விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியா வந்து நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்துருக்கு. அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க கிட்ட இருக்கிற ஸ்கில்லை வெளியே கொண்டு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குற மாதிரி சோஷியல் மீடியாவில் இருக்க ஃபாலோவர்ஸ் கவுண்ட் கூட வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு டெலிவிஷனில் ஆடிஷனுக்குலாம் வந்துட்டு மெயின் பாயிண்டாக வந்து நிற்குதா? ஆமாம், ஆக்சுவலி இப்போ இருக்கிற டைமில் ஆக்சுவலி நான் மீடியா வந்து 3 years ஆகுது. 3 years பேக் இந்த அளவுக்கு சோஷியல் மீடியா அவ்வளோ கிடையாது. அப்போ நாங்களாம் ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணுவோம், நாளாவே ஏறி இறங்குவோம், ரிஜெக்ஷன்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு ஸ்டெப் நாங்கள் எடுத்து வச்சுட்டு வந்தோம். பட் இப்போ அப்படி இல்லை, சும்மா ரேண்டமாக ஒரு வீடியோஸ் போட்டு ஒரு மில்லியன் வியூஸ் வாங்கி ஒரு ஃபாலோவர்ஸ் வாங்கி அதை வச்சு ஜட்ஜ் பண்ணி பேஸ் பண்ணி ஒரு ஈஸியாக ஒரு பீப்புளை பிக் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்படி பார்க்குறப்போ கொஞ்சம் நமக்கு ஓகே நம்ம பார்த்து வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவள் இவ்வளோ இந்த இடத்துக்கு வரதுக்கே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், இப்போ இருக்கிறவங்க டக்குன்னு இப்படி தாவி குதிச்சு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்கன்ற மாதிரி இருக்கும். பட் ட்ரூலி நம்ம இப்போ லைக் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேசுன மாதிரி டிசர்வபிளா இருந்துச்சுன்னா தட் இஸ் ஃபைன். பட் இல்லைன்னா நம்மளுக்கு பார்க்குறப்போ ஓகே என்ன பண்ணுறது எல்லா நேரம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது மீடியாவில் ஃபாலோவர்ஸ் வச்சு ஒரு பர்சனை ஜட்ஜ் பண்ணாமல் இருந்தால் நல்லா இருக்குமோன்றது. ஏன்னா நிறைய பேர் ஃபாலோவர்ஸ் வேணும் அப்படின்றதுக்காகவே வந்து இஷ்டம் எல்லாமே சில விஷயம் பண்ணுவாங்க. எனக்கு இது பண்ணுறதுக்கு பிடிக்கல, ஆனால் எனக்கு வேற வழி இல்லை, இதெல்லாம் பண்ணாதான் வந்துட்டு எனக்கு ஃபாலோவர்ஸ் வரும், வியூஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் ஐடென்டிட்டியை மறந்துடுறாங்க. தன்னை மறந்துட்டு பண்ணணுன்றதுக்காக ஃபேக்காக ஒரு வேர்ல்ட் க்ரியேட் பண்ணி ஃபேக்காக காமிச்சிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் இருந்தாலே நல்லா இருக்கும்ன்றது ஒரு தாட். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. VVD, 80 years of legacy in consumer goods.